வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம், தை மாதத்தில் 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலை 10:50 வரை. அதன் பின் உத்திரட்டாதி, திதி வளர்பிறை, ஷஷ்டி. யோகம் காலை 10:50 வரை நன்றாக இல்லை. அதன் பின் யோகம் அமிர்த யோகம். இன்றைய தினம் கரிநாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல், ஷஷ்டி விரதம். நாளைய விசேஷம்: நாளைய தினம் காணும் பொங்கல். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் புதன் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இன்று மாட்டுப்பொங்கல், கணுப்பொங்கல். இந்த கணுப்பொங்கல் அப்படிங்கிறது என்னென்னா, நேற்றைய தினம் பொங்கல் திருநாள் என்று மஞ்சள் கொத்துலாம் வச்சு சுவாமிக்கு படையல் போட்டிருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இலைகளை வைத்து பெண்கள் கொஞ்சம் கலர்களெல்லாம் சேர்த்து, கலர் பொடிகளெல்லாம் சேர்த்து 3 பிடி 4 பிடி இந்த மாதிரி வச்சு கணுப்பிடி காக்காப்பிடி அப்படின்னு மொட்டை மாடியில் வைத்து ஒரு சின்ன ஒரு வழிபாடு செய்வாங்க. இது எதற்குன்னா, தங்களுடைய பிறந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு, அதில் கூட பிறந்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ். அதனால் அண்ணன் தம்பிகள்லாம் தாங்கள் கல்யாணம் பண்ணி போன தங்கைக்கு ஏதாவது சீர் வாங்கிட்டு வந்து பார்ப்பார்கள். இதுதான் வழக்கம். அதுதான் கணுப்பிடி காக்காப்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். முன்னொரு காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் கால்நடைகள், அதில் குறிப்பாக மாடு இருக்கும். மாடு வீட்டில் இருந்தால் செல்வந்தர்னு பேர். இப்போ ஜாதகம் நம்ம ஜோசியம் சொல்லிகிட்ருக்கோம். காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது மேஷத்தை வச்சு தான் உதாரணமாக சொல்லுவார்கள். அந்த மேஷத்திற்கு அடுத்த வீடு ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படிங்கிற வீடை அந்த ரிஷபத்துக்கு ஒரு அடையாளம் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு காளை மாட்டை தான் போட்டிருப்பாங்க. ரிஷபம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர். அதற்கு தனஸ்தானம்னு பேர். அப்போ பணமும் குடும்பத்தையும் வைத்து அதற்கு அடையாளமாக ஒரு ரிஷபம் என்கிற காளை மாட்டை தான் வச்சாங்க. அப்போ பணத்திற்கும் குடும்பத்திற்கும் உறவு முறைக்கும் இந்த ரிஷபம் என்கின்ற இந்த காளை மாடு எங்கேயோ கனெக்ட் பண்ணுது. அதனால தான் ரொம்ப பாசமாக காளை மாடுகளை வீட்டில் வளர்த்துருப்பாங்க. அது பின்னால் பசுமாடுகள் என்றாகவும் அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். அப்போ வீட்டில் முன்னாடி காலத்துலலாம் ஏர் உழுவதற்கு, இந்த மாதிரி விவசாயத்திற்கெல்லாம் காளை மாடுகள் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அது இருப்பவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருந்தார்கள், பணக்காரர்களாக இருந்தார்கள் என்று ஒரு கருத்தும் இருந்தது. அப்போ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்ற ஒரு பாட்டு பாரதியார். அது மாதிரி உழவு என்ற இந்த விஷயத்திற்காக நம்ம இப்போது முயற்சி செய்து நம்ம எல்லா விஷயத்தையும் சரி செய்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த உழவுக்காக நமக்காக
கூடவே இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்காக நாம் இன்றைக்கி ஒரு நாளை ஒதுக்கி அதை மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி வணங்குகிறோம். இந்த பிரதோஷ கால வேளையில் ரிஷபத்திற்கு, நந்தியம்பெருமானுக்கு அலங்காரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்று பெரிய பெரிய கோயில்களெல்லாம் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா வெறும் காய்கறிகளெல்லாம் வைத்து அந்த பெரிய நந்திக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய நந்தியாக இருக்கும்போது இந்த அலங்காரத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சிறிய கோயில்களாக இருந்தாலும் சரி, சிறிய நந்தியாக இருந்தாலும் சரி, அலங்காரங்கள் உண்டு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போய் அந்த நந்தியம்பெருமானை வணங்கினால் நமக்கும் செல்வ நிலை உயரும். நிறையா பணம் காசு வரும். காசு பணம் வரும், செல்வ நிலையில் நம்ம உயர்வோம். அதற்கான ஒரு விஷயந்தான் மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி சிவ ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வணங்குவதால் செல்வ நிலை உயரும். மேஷராசிக்காரர்களுக்கு இது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார், ராகுவோடு இணைந்திருக்கார். அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பணத்தை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கணும். சில பேருக்கு உடைமைகள் தொலைந்து போகுவதற்கூட வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். வெளிநாடு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வேற்று மொழி மதக்காரர்களோடு சில நல்லிணக்கங்கள்லாம் ஏற்படும். நிறைய அவங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரம் இது. பெரிய அளவில் உங்களுக்கு தின லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகம், அதற்கு அதிபதி சந்திரன். அவர் 10ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம். தொழிலில் அமோகமான வெற்றியை பெறக்கூடிய ஒரு நேரம். புதிய யுக்திகளை கொண்டு தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். தொழிலில் ஒரு விரிவாக்கம், நிறைய ஒரு புதிய ஐடியாஸ்லாம் வச்சு தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அருமையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நேரம். எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நம்மளை சந்திக்கக்கூடிய வரக்கூடியவர்கள் எல்லாமே நம்மளுடைய ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அனுசரணையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அது வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ராசி அதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் இருந்து அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கார். சிறப்பான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி மத்தியமமான பலன்தான். சில விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது தடை ஏற்படும் முதவாட்டி. அதுக்கப்புறம் 2வது மாட்டி முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு தடைக்கு பின் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள். அதனால் கொஞ்சம் யோசித்து எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் ராகுவோடு இணைகிறார். 2ஆம் இடத்தில் கேது. அதனால் கொஞ்சம் இந்த பணம் விஷயம், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கவனமாக இருக்கணும். இன்றைக்கி இப்போ ஃபெஸ்டிவல் சீசன், ஹாலிடேஸ், வெளியே போகும்போதெல்லாம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஃபோன், காஸ்ட்லியான ஃபோன், இந்த மாதிரி உடைமைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தவற விடுவதற்கோ இல்லை களவு போவதற்கோ வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையும் கவனமும் தேவை. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான், லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ராகுவோடு அமர்ந்திருக்கார். கொஞ்சம் இன்றைக்கி எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் யாரையாவது சந்திக்க நேரிடலாம். அதனால் நம்மளுடைய கருத்துக்களை யாரிடமும் போய் சொல்லக்கூடாது. அவர்கள் நம்மளை திசை திருப்புவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக தீர யோசித்து பிறகு முடிவெடுப்பது நன்மை. துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு,
2ஆம் இடத்தில் சுக்கிரன். இது தொடர்ந்து இந்த கிரக நிலை தான் இருக்குது. இது பெரிய யோகம். இது நல்ல பணவரவு ஏற்படும், தன லாபங்கள் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், வசதியான வாழ்க்கைக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து மாறி வந்தாச்சு. அதனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். மறைமுகமாக நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி, தொழில் நன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைக்குரிய நாள் இது. நம்மளுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவறான பாதைக்கு அவர்கள் செல்லலாம். ஏதோ ஒரு தவறை அவர்கள் செய்வார்கள், நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய தினம் பிள்ளைகள் விஷயத்தில். உத்தியோகத்திலும் நல்ல உயர்வுக்குரிய நேரம் இது. சக ஊழியர்களின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நாள். இன்றைக்கி பெரிய அளவில் பணம் வரும், தனம் வரும், வருமானங்கள் வரும். வருமானத்தில் ஒரு சீரான நிலை இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராமல் போகக்கூடிய சூழ்நிலையில் சீரான வருமானத்துக்குரிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் இது. 8ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். 8க்குடைய கிரகம் 4ஆம் வீட்டில் ராகுவோடு இணைந்து காணப்படுகிறார். அதனால் வெளிநாடு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இந்த மாதிரி இப்போ கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் உடைமைகளை தொலைத்துருவாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரியான சில கிஃப்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு பிராஸ்லெட்டு வாட்சின்னு கீழே கிடைக்கும், எடுத்துருவாங்க. அதை யார்கிட்ட கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தேடி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்தாலும் அது திருப்பி இவங்ககிட்டே வந்துடும். நீங்களே பார்த்து கொடுங்க அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணுறது, நம்மளை தான் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய நல்ல எண்ணங்களை வைத்து நம்ம வெளியே தேடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சில பொருள் நம்மளை தேடி வந்துடும். அந்த மாதிரி சில பொருட்கள் நம்மளை தேடி வரும். அதனால் இது நல்ல நாள். இன்றைக்கி அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நேரம். நல்ல செய்திகள் அப்படின்றது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த செய்தி உங்களுக்கு காதிற்கு வந்து எட்டும். ஒரு சிறப்பான நாள். சிறு தூர பிரயாணம் உண்டு. அதன் மூலமும் நன்மைகள் ஏற்படும். கைவினை பொருட்கள் மூலம் அதை எடுத்து விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். மாறுபட்ட கருத்து கொண்ட குடும்ப நபர்களாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு இப்போ சம்மதம் தெரிவித்து ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நம்ம சொல்கிறதையே ஏற்றுக்கணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. அப்போ அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அது போன்ற ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அசதியான நாள். கொஞ்சம் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். டயர்டாக இருக்கும். நேரத்திற்கு சாப்பிடணும். அல்லது நேற்று செய்த வேலையின் பளு இன்றைக்கி கொஞ்சம் உடம்புல அசதி, தளர்ச்சி இதெல்லாம் காட்டும். அதனால் நேரத்துக்கு சாப்பிடணும். ஒரு சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதும் நல்லது தான். உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குல தெய்வத்தை வணங்குவதும் மேலும் நன்மை தரும். இருந்தாலும் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த பயமும் இல்லை, தடையும் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் இன்றைக்கி வேண்டாம். மற்றபடி எல்லா விஷயங்களையும் செய்யலாம். இந்த நாள் நல்ல நாள்.